தமிழகம் முழுக்கும் அங்கன்வாடி மையங்கள் இருக்குது. இந்த அங்கன்வாடி மையங்கள் இந்த சத்துணவு சார்ந்து, பள்ளிக்கு முன்னால் போகிற குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து சார்ந்து நிறைய வேலைகளை செய்கிறாங்க. அங்கே ஒரு டெடிக்கேட்டடான அங்கன்வாடி மைய ஊழியர், சமையலர்களாக இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த அமைப்பு இருக்குது. இப்போ இந்த அமைப்பு இந்த தரம் உயர்த்தம் தமிழக அரசு அதற்கான சில முடிவுகளை, அறிவிப்புகளை வெளியிடணும். இப்போ ஒரு வீடு இருக்குன்னா, அந்த வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, கூலி வேலைக்கு போகிறாங்க, இல்லை அருகாமை தொழிற்சாலை வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகள் காலையில் பள்ளிக்கு போகிறாங்கன்னா பள்ளிக்கூட குழந்தைகள், பள்ளிக்கு போகாத குழந்தைகள்னால் பள்ளிக்கு போகாத குழந்தைகள், இவங்களை அந்த அங்கன்வாடி மையங்களில் ஒப்படைச்சிட்டு அவங்க அந்த பெற்றோர் திரும்பி வர வரைக்கும் அந்த அங்கன்வாடி மையங்கள் செயல்படும். இப்போது ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்க, இப்போ எல்லா நாட்களும் அவங்க செயல்படணும். 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய முக்கியமான வேலைகளை முடிச்சுட்டு ஒருவர் சுழற்சி முறையில் அந்த குழந்தைகளை பார்க்குற மாதிரி அதை செய்யணும். இப்போ வீட்டில் யாரும் இல்லை, குழந்தைகளுக்கு யாரையோ ஒருத்தரை நம்பி கொடுத்து வேண்டியது இருக்குன்னா, அந்த பெற்றோர் அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த அங்கன்வாடி மையத்தில் ஒப்படைச்சிட்டு அவங்க வந்த பின்னாடி அந்த குழந்தையை அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த அங்கன்வாடி ஊழியர் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கி அந்த அங்கன்வாடி அருகாமையில் அவங்களுக்கான இருப்பிடங்களை வழங்க இருக்கணும். அப்படி தான் அந்த சுற்றுப்புறத்தில் இருந்த விதவைகளை தான் அந்த அங்கன்வாடி மையங்களில் நிறைய வேலைவாய்ப்புகளை கொடுத்துருந்தாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற அருகாமையில் இருக்கிற வேறு ஒரு கைம்பெண்களை அங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்போது இந்த மாதிரி 8 வயது குழந்தைகள், 7 வயது குழந்தைகள் அல்லது இந்த மாதிரி 3 வயது குழந்தைகள் எல்லாம் இந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஒரு 5 வயதுக்கு கீழே இருக்கிற ஒரு குழந்தை ஒரு அரை மணி நேரம் தங்களுடைய கண் பார்வையிலிருந்து வெளியேறி போகிறார்கள் அப்படின்னா அதை கண்டுக்காமல் இருக்காங்கன்னா எவ்வளவு கேவலமாக இந்த பெற்றோர்கள் குழந்தையை வளர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் இங்கிருந்தே கணிக்க முடியும். அப்போது அந்த குழந்தை எங்கே வேணாலும் தெரியும், எப்படி வேணாலும் வரும், இவங்க பாட்டில் இவங்க வேலைகளை செய்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இவங்களுக்கு வேலைகள் இருக்கும்பொழுதும் அவங்களுக்கு அங்கன்வாடியில் ஒப்படைக்கலாம். வீட்டிலேயே அவங்களுக்கு வேறு வேலை இருக்குது, இது ஒரு குழந்தை தொல்லையாக இருக்குது, அந்த குழந்தை தொல்லையாக இருக்குன்னு அடித்து கொள்ளக்கூடிய நிலை மாதிரி இருக்குதுன்னா அவங்க கொண்டுட்டு போய் அந்த குழந்தைய அந்த அங்கன்வாடி மையத்தில் ஒப்படைச்சிட்டு அவங்க தனிப்பட்ட வேலைகளை அவங்க செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அழைச்சிட்டு வர மாதிரி ஆக்கணும். இந்த அங்கன்வாடி மையங்கள் இப்படி தரம் உயர்த்தப்படணும். அங்கே நிறைய மையங்களோட கட்டடங்கள் சரியாக இல்லை, வீட்டு கட்டடங்கள் இல்லை, ஃபேன் இல்லை, காற்றோட்ட வசதி இல்லை, இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அதை இந்த அரசு கொஞ்சம் நிதியை ஒதுக்கி அதை மேம்படுத்தி அங்கே இருக்கிற அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் சில சலுகைகளை வழங்கி அங்கே ஒரு குறிப்பிட்ட வரைக்கும், அதாவது பெற்றோர்கள் ஒரு அங்கன்வாடி மையத்துக்கும் ஒரு மாதிரி அமையலாம். இருக்கிற பெற்றோர்கள் வேலை வாய்ப்பு, சூழலியல்